நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மரபு. இப்போ மரபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை போன வீடியோவிலேயே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் இதில் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். மரபு அப்படிங்கிறது பழங்காலத்திலிருந்து தலைமுறையாக கடைபிடித்து வரும் வழக்கம், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், பழமொழிகள், அறிவு, கலை, நம்பிக்கைகள் ஆகிய அனைத்தையும் குறிக்கும் சொல் மரபு அப்படிங்கிறது. இந்த மரபு அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா தொன்று தொட்டு வர ஒன்று. இதோட 2வது பார்ட்டு. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வினைமரபு சொற்கள். வினைமரபு சொற்கள் அப்படிங்கும்போது வெர்பல் ரூட்ஸ் இன் தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம். இதோட முக்கிய குறிப்பு என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செயலை குறிக்கும் சொல்லாகும். இந்த மரபு அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கும் சொல். தமிழ் இலக்கணத்தில் வினைமரபு சொல் ஒரு எழுவாய் மற்றும் ஒரு பயனிலை கொண்டு முடிவடையும் சொல் என்று குறிப்பிடப்படுகிறது. செயல் நடப்பதை நேரடியாக காட்டும் சொல் வினைமரபு சொல். அதாவது ஒரே சொல் மூலம் செயல், அதிருப்தி அல்லது நிகழ்வு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைமரபு சொல் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ எந்த சொற்கள்லாம் ஒரு செயலை குறிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அசம்ஷன் ஒன்று வரணும். அந்த அசம்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வினைமரபு சொல் அப்படிங்கிறது என்னென்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டைம் டு டைம் கிடைக்கும். இப்போது வினைமரபு சொற்கள். வினைமரபு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறோம். அம்பு எய்தார். எய்தார் அப்படிங்கிறது வினைமரபு சொல். அதோட செயல் என்ன? அம்பு எய்தார். எய்தார் என்பதில் எழுவாய் ஏ ஆரம்பமாகும் பயனிலை தார் மூலம் முடிவடைகிறது. இப்போ 2வது எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோறு உண்டான். உண்டான் அப்படிங்கிறது வினைமரபு சொல். செயல் சோறு சாப்பிட்டான். ஆரம்ப எழுவாய் ஊ, முடிவில் பயனிலை தான். இதோட குறிப்புகள் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எழுவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயிர் எழுத்துக்களை கொண்டு தொடங்கும். இப்போ ஆ, இ, உ இது போன்ற உயிர் எழுத்துக்களை கொண்டு தொடங்கும். பயனிலை அப்படிங்கிறது வினை செயல்படும் நிலையை, காலம், நபர், பாலினம் ஆகியவற்றை காட்டும் முடிவு. வினை மரபு சொல் நேரடியான செயலை தெரிவிக்கும். அது என்ன நடக்கின்றது, நடக்க போகின்றது, நடந்தது அப்படிங்கிறத காட்டுறது தான் இதோட குறிப்புகள். இந்த வினைமரபு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாக கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ அதோட எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுகளை படிக்கும்போது எந்தெந்த மாதிரியான எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை இந்த 5 காலமாக கொடுத்துருக்குறோம். வினைமரபு சொற்கள்னால் என்னென்னு மட்டும் கொடுக்காம வினைமரபு சொல், அதோட செயல் விளக்கம், அதோட ஆரம்ப எழுவாய், பயனிலை, எடுத்துக்காட்டு, பயன்பாடு இது கொடுத்துருக்குறோம். இப்போ எய்தார் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட செயல் விளக்கம் என்ன? அம்பு எய்தார். அதோட ஆரம்ப எழுவாய் ஏ. ஏ அப்படிங்கிறது அந்த முன்னாடி நாம் சொல்ல மாதிரி உயிரெழுத்தில் வருதுங்களா. ஏ அப்படிங்கிறது ஆரம்ப எழுவாய், தார் அப்படிங்கிறது பயனிலை. அப்போது வீரன் அம்பை எய்தார் அப்படின்ட்டு வரும். இப்போ முடைந்தார் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ முடைந்தார் அப்படிங்கும்போது கூடை பூரணமாக முடிந்தது. இப்போ முடைந்தார் அப்படின்னா அந்த செயல் முடிஞ்சிடுச்சு, கூடை பூரணமாக முடிந்தது. இதோட ஆரம்ப எழுவாய் மூ, பயனிலை தார். இப்போ என்ன? கூடை முடிந்தார். அப்புறம் இந்த தின்றால் அப்படின்ட்டு பாருங்க. இதில் முறுக்கு சாப்பிட்டால். இப்போ தின்றால் அப்படிங்கிறதோட செயல் விளக்கம் முறுக்கு சாப்பிட்டால் அப்படின்ட்டு வரும். இதோட ஆரம்ப எழுவாய் தீ, பயனிலை ஞால், அக்கா முறுக்கு தின்றால் அப்படின்ட்டு வருது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வினைமரபு சொற்கள் தான். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. பறித்தாள். பறித்தாள் அப்படிங்கும்போது பூவை எடுத்தாள். அதோட செயல் விளக்கம் பூவை எடுத்தாள். ஆரம்ப எழுவாய் என்ன? ப, பயனிலை தாள், அவள் பூ பறித்தாள். இதுதான் இதோட வினைமரபு சொற்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நெய்தார். என்ன நெய்தார்? அதோட செயல் விளக்கம் ஆடை நெய்தார். ஆரம்ப எழுவாய் நே, பயனிலை தார், அம்மா ஆடை நெய்தார். இப்போ ஓடியாள் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. விரைவில் ஓடியாள் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும்.
அடுத்தபடியாக அடுத்த இதுலேயும் எதெல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் எது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அடுத்த ஸ்லைடு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் பாடினால் செயல் விளக்கம் பாடம் பாடினால் இதோட ஆரம்ப இழுவாய் பா. பயனிலை பாருங்கள், பயனிலை 3 எழுத்தோடு முடிஞ்சிருக்கு பாருங்கள். டினால் அவள் பாடம் பாடினாள். இப்போ எழுந்தான், எங்கேருந்து எழுந்தான்? படுக்கையிலிருந்து எழுந்தான். இதோட ஆரம்ப இழுவாய் ஏ. பயனிலை தான், அவன் காலை எழுந்தான். சிரித்தாள், அதோட செயல் விளக்கம் சந்தோஷமாக சிரித்தாள். அதோட ஆரம்ப இழுவாய் என்ன? சி. பயனிலை தாள், குழந்தை சிரித்தாள். இப்போ அறிந்தாள், உண்மை அறிந்தாள். இதோட ஆரம்ப இழுவாய் அ. பயனிலை நாள், அவள் அதை பற்றி அறிந்தாள். துடைத்தார், தரையை துடைத்தார். அதோட செயல் விளக்கம் தரையை துடைத்தார். ஆரம்ப இழுவாய் தூ. பயனிலை தார், அவள் தரையை துடைத்தார். குத்தினார், அதோட செயல் விளக்கம் கதவை குத்தினார். ஆரம்ப இழுவாய் கு. பயனிலை தினார், அவர் கதவை குத்தினார். வெட்டினார், அதோட செயல் விளக்கம் என்ன? என்னத்தை வெட்டினாரு? மரத்தை வெட்டினாரு. இப்போ அதோட ஆரம்ப இழுவாய் வே. பயனிலை டினார், மரத்தை தொழிலாளர் வெட்டினார். இப்போ மரத்தை தொழிலாளர் வெட்டினார்கள். அது வந்துட்டு அந்த பயனிலை எப்படி ஆகும் அப்படின்னா ப்ளூரலில் போகும், அதாவது ப்ளூரலாக காட்டும். தென் அடுத்த ஸ்லைடில் இதுவும் வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டினில் வந்தது தான். விரித்தாள், பூவைகள் விரித்தாள். வி ஆரம்ப இழுவாய், தாள் பயனிலை, பூவைகள் விரித்தாள். பிடித்தான், கை பிடித்தான். பி ஆரம்ப இழுவாய், தான் பயனிலை, குழந்தை கையை பிடித்தான். கட்டினார், அதோட செயல் விளக்கம் கட்டிடம் கட்டினார். ஆரம்ப இழுவாய் க. பயனிலை டினார், ஊழியர் கட்டிடம் கட்டினார். கொண்டான், பரிசு கொண்டான். அதோட ஆரம்ப இழுவாய் க. பயனிலை இன்றான், அவன் பரிசு கொண்டான். பதிந்தாள், நூல் பதித்தாள். ஆரம்ப இழுவாய் ப. பயனிலை தாள், அவள் நூலை பதித்தாள். அழைத்தான், நண்பனை அழைத்தான். ஆரம்ப இழுவாய் அ. பயனிலை லைத்தான், அவன் நண்பனை அழைத்தான். இப்போ இதுலேயே பிடித்தாள் அப்படின்ட்டு பாருங்க. பிடித்தாள், என்னத்தை பிடித்தாள்? கை பிடித்தாள். ஆரம்ப இழுவாய் பி. பயனிலை தாள், அவள் கையை பிடித்தாள். இப்போ இந்த காப்பாற்றினாள், நண்பரை காப்பாற்றினாள். இதில் ஆரம்ப இழுவாய் கா. பயனிலை பாற்றினாள், அவள் நண்பரை காப்பாற்றினாள். தாவரங்களின் உறுப்பு மரபு சொற்கள். இப்போ தாவரங்களோட உறுப்பு பெயர் மரபு சொற்களை பார்க்குறோம். இப்போ தாவரங்களில் பல்வேறு உறுப்புகளுக்கான சொற்கள் மரபு சொல்லாமே வழங்கப்பட்டுள்ளன. இவை ஒவ்வொரு தாவர உறுப்புக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படும். சரிங்களா? தாவரங்களின் உறுப்பு சொற்கள். இலை, இலைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களா, மா, பலா, வாழை. சூரிய ஒளி உறிஞ்சுதல், ஆக்சிஜன் உற்பத்தி, இதோட செயல்பாட்டு விளக்கம். அப்புறம் ஓலை, ஈச்சம், தென்னை, பனை. தட்டை, கம்பு, கேழ்வரகு, சோளம். தாள், நெல், புல், திணை. பிஞ்சு, அவரை, கத்திரி, முருங்கை, வெள்ளரி. இவை எல்லாமே தாவரங்களோட உறுப்பு பெயர். தாவரங்களோட உறுப்பு பெயருக்கான மரபு சொற்கள் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே நாம் கொடுத்துருக்குறோம். இப்போ இதோட உதாரணங்களையும் பாருங்கள், செயல்பாட்டு விளக்கத்தையும் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், இருப்பிட மரபு சொற்கள். இப்போ பூச்சிகள், பறவைகள், விலங்குகளுக்கான இருப்பிட மரபு சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருப்பிட மரபு சொல் என்பது
ஒரு உயிரினத்தின் வசிப்பிடம், கூடு, வலை, இடம் போன்றவற்றை குறிக்கும் பழம்பெரும் தமிழ் சொல். உதாரணமாக, நாம் வாழும் இடம், குடியிருப்பு கட்டிடம் போன்றவற்றை காட்டும் சொல்லை போல உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வசிப்பிடம் இருக்கும். அதற்கே இருப்பிட மரபு சொல் என்று பெயர். இப்போ நமக்கு எப்படி இடம் இருக்குது, அதே மாதிரி பூச்சி, பறவை, விலங்குகள் இதுக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கும் இல்லையா? அந்த வீட்டை நம்ம எப்படி அழைக்கிறோம், எந்த மரபு சொல்ல அழைக்கிறோம் அப்படிங்கிறது தான் பூச்சிகள், பறவைகள், விலங்குகளுக்கான இருப்பிட சொற்கள். இதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு அதோடு இல்லாமல் இந்த எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின். இப்போ கரையான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கரையான் எப்படி சொல்லுவோம்? அதோட இருப்பிட மரபு சொல் புற்று. அதோட விளக்கம் என்ன? மறைவு மற்றும் பாதுகாப்பு இடம். ஆடுனா பட்டி. ஆடை கட்டி வைக்கிற இடம் பட்டி. ஆடுகள் தங்கும் இடம். இப்போ மாடு அப்படின்னா தொழுவம். மாடுகள் உறங்கும் இடம். மாடை கட்டி போட்டு வச்சுருக்கிற இடம். குதிரை அப்படின்னா குதிரையை எந்த இடத்துல வச்சுருப்போம்? கொட்டில். குதிரைகள் தங்கும் இடம். குருவி எங்கே இருக்கும்? கூடு. குருவிகள் தங்கும் இடம். சிலந்தி, வலை. சிலந்திகள் வாழும் இடம். எலி, வலை. குழி தோண்டி இருக்கும்ல, அந்த வலை. எலிகள் வாழும் குழி. நண்டு, வலை. அதே மாதிரி தான் நண்டும் கீழே குழி தோண்டி போயிருக்கும் இல்லைங்களா, அது. நண்டுகள் தங்கும் இடம். யானை, கூடம். யானைகள் தங்கும் இடம். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது இப்போது இந்த ஸ்லைடில் இருக்கிறது அடிக்கடி கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாம்புனா புற்று. வாத்துக்கு கூடம். ஆமைகளோட தங்கியிடம் குகை. ஒட்டகத்துக்கான இருப்பிட மரபு சொல் குடில். காகத்துக்கான இருப்பிட மரபு சொல் கூடு. பூச்சிக்கான இருப்பிட மரபு சொல் துகை அல்லது புற்று. வெள்ளரி அப்படிங்கிறதுக்கு வலை. வெள்ளரி அப்படின்னா கொடி, சரிங்களா? அந்த கொடியோட இருப்பிட சொல். அது எங்கேருந்து முளைச்சி வருது அப்படின்னா அது வலை அப்படின்ட்டு பொந்து. எறும்பு, வலை, அதுவும் தான் பொந்து. கரடி, குகை. விரால்னா மீன், சேரு, குட்டை இதில் உள்ளது, சரிங்களா? இப்போ பாம்பு, இதில் பாம்பு நல்லா பார்த்துக்கோங்க. பாம்பு, புற்று இது கேட்பாங்க. அப்புறம் ஒட்டகம், குடில். இது 3 டைம் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒட்டகம் அப்படிங்கிறத 3 தடவை கேட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள். இதோட அடுத்தது ரிப்பீட்டடான வந்தது கொசு எங்கே தங்கும்? இல்லை நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் கேட்டிருக்கிறாங்க. கொசுவோட இருப்பிட மரபு சொல் வசிப்பிடம் அல்லது சூழல் அப்படின்ட்டு. குரங்கு, குடில் அல்லது கூடு. புலி, குகை அல்லது கூடு. நரி, குழி அல்லது புதற்காடு. எலி, வலை. இது எல்லாமே இவைகள் தங்கும் இடங்களை குறிக்கிறது தான் இந்த பூச்சிகள், பறவைகள், விலங்குகளுக்கான இருப்பிட மரபு சொற்கள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஒரு பூச்சி எங்கே தங்கும்? இப்போ தட்டான் அப்படின்ட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். தட்டான் எங்கே தங்கும்? தட்டான் ஏதாவது வேலி மேலே உட்காந்துருக்கும். அப்போ தட்டானோட தங்குமிடம் வேலி, சரிங்களா? அப்போ ஓணானோட தங்குமிடம் மரம். அது அடுத்தபடியாக பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிடத்திற்கான மரபு சொற்கள். இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதுவும் ரிப்பீட்டடாக உள்ளது தான். ஏதாவது ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாலும் அதில் உள்ளதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். திரும்பி ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்தது போன பார்ட் 1ல் நான் சொல்லியிருந்தது தான் அந்த இம்பார்ட்டன்ஸ், ரெலவன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது. இந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கும்போது மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். எது முக்கியம், எதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்மளால் படிக்க முடியாது, எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கவும் முடியாது. ஸோ எது தேவையோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. எல்லாத்தையும் படிங்க. எது முக்கியமாக இருக்கோ அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். ரெலவன்ஸ் அப்படிங்கும்போது திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், ஒரு விஷயம் எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அது அந்த ஒரு முக்கியமான கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எதோட தொடர்பு படுத்தி இருக்கிறாங்க, எதோட தொடர்பு ஆகுது அப்படிங்கிறத எடுங்க. அதாவது ஒரு செயின் மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மனசில் வச்சுக்கிறதுக்கு புரியும். சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைப்புக்கும் இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத ஆராயிடுறது. இது உங்களின் தமிழ் கல்விச்சுடர். உங்களின் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் வீடியோவில் ஏதாவது குறைகள் இருப்பின் எங்களுக்கு கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்கள். கீழே எங்களுடைய
இமெயில் அட்ரஸ் உள்ளது, அதுக்கும் தெரியப்படுத்தலாம். கடினமாக உழைப்போம், வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம். உங்களின் கருத்துக்களை வரவேற்கிறோம். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.